வெல்கம் டு ரெஸ்பானா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து ஒரு லஞ்ச் மட்டும் தான் பார்க்க போகிறோம். கீ ரைஸ் அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெயும் கொஞ்சமாக சமையல் எண்ணெயும் எந்த சமையல் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக நெய்யும் 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகும். 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சிச்சு. அது கூட 2 பெரிய வெங்காயம் நேர்வாக்கில் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக தான் நம்ம வச்சுக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. அது கூட வந்து மல்லி புதினா கொஞ்சம், அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி, அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் வந்து 2 தக்காளி சும்மா நேராக கட் பண்ணுது அதையும் போட்டு 2 வதக்க, ரொம்ப வதக்கிடுங்கன்னா 2 வதக்கிடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் வந்து அரிசி எடுத்தேன். இதில் வந்து 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சு வரும். அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் வந்து நான் அரிசியும் சேர்த்துட்டேன். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு விசில் விட்டு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஒரு மூடி போட்டு ஒரு 4 விசில் வரட்டும், அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. இப்போ சூப்பராக பார்த்தீங்கன்னாலே தெரியும். சூப்பராக வந்து நெய்ச்சோறு வந்து கீ ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.